யாரை பார்த்தாலும் டாட்டூ, அதெல்லாம் சரி, கெடுதியையும் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. முன்பெல்லாம் ஒரு சிலர் மட்டுமே டாட்டூ போட்டு இருந்தனர். இப்பொழுது 10 பேரில் 8 பேர் டாட்டூ போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களிலிருந்து திருமணமானவர்கள், வயதானவர்கள் வரை டாட்டூ போடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக தோளின் பல இடங்களில் வண்ணமயமாக குத்தப்படும் டாட்டூக்கள் உடலை அழகாக காட்டுவதாக சிலர் நம்புகிறார்கள். ஆனால் ஒரு முறை டாட்டூ போட்டுக்கொண்டால் அது வாழ்நாள் முழுவதும் உடலுடன் கலந்து வாழும் ஒரு அடையாளமாக மாறிவிடும் என்பதே உண்மை. பிடிக்கவில்லை என்றால் எளிதில் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அதிரடியாக முடிவு எடுப்பது தவறானது. டாட்டூ நீக்கும் சிகிச்சை தற்பொழுது இருந்தாலும் அது மிகவும் செலவு கூடியதோடு பல்வேறு பக்க விளைவுகளையும் உண்டாக்கக்கூடியது. டாட்டூ நீக்கும் சிகிச்சை பற்றி பலரும் அறியாமல் இருப்பது ஒரு சிக்கல். லேசர் சிகிச்சையின் மூலம் டாட்டூவை அழிக்க முடியும் என்கிறார்கள். ஆனால் அந்த சிகிச்சைக்கு பல தடவைகள் சென்று சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறை எடுத்துக்கொள்ளும் சிகிச்சையும் வலியுடனும் அதிக செலவுடனும் இருக்கும். மேலும் அந்த சிகிச்சைக்கு பின்பும் தோலில் கருமை, கரை, சுருக்கம், புண் போன்றவை எஞ்சியிருக்கும் வாய்ப்புள்ளது. எனவே டாட்டூ போட்டுக்கொள்வதற்கு முன்பே இது வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருக்கும் என்ற உணர்வுடன் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண அழகு அலங்காரம் அல்ல, உடலுக்குள் வாழ்நாள் அடையாளமாக மாறும் ஒன்றாகும். டாட்டூ போட்டுக்கொள்ளும் போது சுத்தமாகவும் இருப்பது மிகவும் அவசியம். பயன்படுத்தப்படும் ஊசி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் வகையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதே ஊசியை பலருக்கும் பயன்படுத்தினால் ஹெபடைட்டிஸ் பி, ஹெபடைட்டிஸ் சி, HIV போன்ற ஆபத்தான நோய்கள் பரவும் அபாயம் அதிகம். அத்துடன் பயன்படுத்தப்படும் மை தரமற்றதாயிருந்தால் தோலில் அலர்ஜி, சிரங்கு, வீக்கம் போன்ற கடுமையான பிரச்சனைகளும் ஏற்படும். சிலருக்கு மை இரத்தத்திற்குள் சென்று உடலின் பல்வேறு உறுப்புகளை பாதிக்கும் அபாயமும் உள்ளது. எனவே சுத்தமான இடம், அனுமதி பெற்ற நிபுணர் மூலமாக டாட்டூ போட்டுக் கொள்வது மிகவும் முக்கியம். டாட்டூ போட்ட உடல் பகுதி சில நாட்கள் மிகவும் உணர்வுசார் நிலையில் இருக்கும். அந்த பகுதி வீக்கம், வலி, சிவப்பு போன்றவற்றால் பாதிக்கப்படும். அப்பகுதியை சரியாக பராமரிக்காவிட்டால் புண் உருவாகும். தொற்றுகள் எளிதில் பரவும் வாய்ப்பும் அதிகம். குறிப்பாக நீச்சல் குளம், கடல் நீர், தூசி அதிகம் படரும் இடங்கள் போன்றவற்றில் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். சிலர் சுத்தமில்லாத கைகளால் அல்லது தரமற்ற கிரீம்களை தடவி பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். இதனால் புண் நீண்ட நாள் ஆறாமல் சில நேரங்களில் மருத்துவ சிகிச்சைக்கு ஆளாக்கி விடுகிறது. மருத்துவ ரீதியாக டாட்டூ குத்துவது உடலின் பாதுகாப்பு அமைப்பை பாதிக்கக்கூடியது. தோலின் அடிப்பகுதியில் ஊசியை ஊடுருவ செய்து நிறத்தை ஊற்றுவதால் உடலின் இயற்கையான பாதுகாப்பு அடுக்கு சேதமடைகிறது. இதனால் உடலுக்குள் நோய் தொற்றுகள் நுழைய அதிக வாய்ப்புள்ளது. மை உள்ளே செல்வதால் இரத்தத்தில் கலந்து கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளையும் பாதிக்கக்கூடும். நீண்ட காலத்தில் இது புற்றுநோய் போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு காரணமாகும் என சில ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஆகவே டாட்டூ என்பது வெறும் ஃபேஷன் அலங்காரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது உடலுக்குள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் ஒரு அடையாளம்.